ஜேவிசியினுடைய அந்த கருத்து கணிப்பில் முதல்வர் தேர்வுக்கு உங்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்னு கேட்டால் 33% தேஜஸ்வி யாதவ் முன்னணி, நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் 29%, பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில் 10%. இப்படி அவர்களுடைய கணக்குகள் இருக்குது. இன்னும் நிறைய நிறுவனங்கள் அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பல நிறுவனங்களும் என்டிஏக்கு சாதகமாக தான் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இதற்கு முன்னால் பல்வேறு கருத்து கணிப்புகள் காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்த நேரத்தில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, பிஜேபிக்கு சாதகமாக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கள நிலவரங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மக்கள் விரும்பக்கூடியது வேலை வாய்ப்பில்லை. மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வெளியேறி வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே நிறுவனங்கள் இல்லை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் கழிந்த 20 ஆண்டு கால நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி, பாஜகவினுடைய ஆட்சி, ஊழல், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது.